ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆடி மாதம் நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் மாதம் எதுனா ஒரு ஆடி மாதம். அப்போது உங்கள் ராசிக்கு நீங்கள் என்ன செய்தால் ஜெயிக்கலாம், உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த மாதிரி முயற்சி எடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத முழு விபரமாக பார்க்கலாம் பாருங்க. இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் நல்ல யோகத்தை செய்கிறது ஆடி மாதம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெயினாக ஷேர் பண்ணுங்க, அதோட கூட கமெண்ட் பண்ணுங்க. முடிந்த வரையில் உங்களுடைய சிறந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சிக்கின்றேன். தனுசு ராசி. தனுசு ராசி சார் 10ஆம் இடத்தில் சனி பகவான், 4ஆம் இடத்துல சனி பகவான், அர்த்தாஷ்டம சனி, அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தில் சொன்னீங்க, என்னங்க நீங்கள் உளறீங்க, என்னங்க நீங்கள் உளறீங்க? சனி 4ஆம் இடத்துல இருக்காரு, நீங்கள் இப்படி பார்த்தா தோற்று போவீர்கள், ஏமாந்துருவீங்க. 4ஆம் இடத்துல சனி, அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. ஒன்றும் இல்லை, சனி உங்களை 10வது பார்வையாக பார்க்கிறாருன்னு நினைச்சா நீங்க ஜெயிப்பீங்க. அப்படியே உள்டா, ரெண்டு ஒன்று தான், பொசிஷன் மாறாது. நம்ம பார்வையை நம்ம மாற்றி வைக்கணும், இவ்வளோதான் விஷயம், இதுதான் சீக்ரெட். ஸோ தனுசு ராசி இன்னும் ஒரு கட்சி கொடுத்து வாயில் வச்சுன்னு கதறி அழலை, அவ்வளோதான் விஷயம். எவ்வளவோ குடும்ப பெண்கள், குடும்பத்தில் மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, கணவர் பிரச்சனை, இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் பிரச்சனை, இந்த சின்ன சின்ன மிடில் கிளாஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சீட்டு பிடிக்கிறது, ஃபண்டு பிடிக்கிறது, இதை கைமாத்தா பணங்காசு வாங்கிறது, அதில் போய் மாட்டிக்கிறது, எக்கச்சக்கமான பிரச்சனை. இந்த மிடில் கிளாஸை கொஞ்சம் அப்படி கீழே போனால் லோயர் கிளாஸ், விவசாய பெருமக்கள், வேர்வை சிந்தக்கூடியவங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அவங்க அதுக்கு மேலே துன்பம், அதுக்கு மேலே வறுமை, அதுக்கு மேலே நிறைய இடியாப்ப சிக்கல்கள். அப்புறம் தாண்டி ஒரு ஹையர் லெவல் வந்தீங்கன்னா, அப்பர் கிளாஸ் வந்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு கடைகள், ஒரு ஹார்ட்வேர்ஸ் வச்சு நடத்துகிறாங்க, ஒரு செப்பல் கடை வச்சு நடத்துகிறாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க, ஒரு மளிகை கடை வச்சு நடத்துகிறாங்க, ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க, இல்லை ஒரு ஷோரூம் வச்சு நடத்துகிறாங்க, ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறாங்க, இல்லைன்னா சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரிலாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, அப்போ அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க. இப்போ இதையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடக்கும்? இந்த மாதிரியான மிடில் கிளாஸாக ஓவராக சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா கூட இப்போ கஷ்டப்படுறாங்க. அதே போல் பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அவங்களுக்கு துன்பம் அதுக்கு மேலே இருக்குது. மெயினாக அவங்களுக்குலாம் ஃபண்டு டிமாண்ட், பண பிரச்சனைகள், ஃபண்டு டிமாண்ட் அவங்களுக்கு ஏற்படுது. அப்போ தனுசு ராசின்னு சொல்லியாச்சுன்னா, குடும்ப பெண்களாக இருந்தாலும், விவசாய பெருமக்களாக இருந்தாலும், சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, மெயினாக ஷேர் மார்க்கெட்டில் பண்ணக்கூடியவங்க, ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடியில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இந்த ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு, சொல்லி மாலாது. இன்னும் சொல்லப்போனால் நேற்று ராத்திரி ஒரு 10-10:30 ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் வராங்க, சாரி ஒரு தம்பியும் ஒரு அக்காவும் வராங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி ஒரு கருப்பு உருவம் வருது, ஒரு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது செய்தி, மாந்திரீகம் சம்மந்தப்பட்டது, யாரோ அவங்களுக்கு நிம்மதியாக தூங்க விடலை. அப்ப தனுசு ராசி நேயர்களே, சனி 10வது பார்வையாக உங்களை பார்க்கின்ற காரணத்தினால், சனி பகவான் உங்களை 10வது பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் இது என்ன நடக்குதுன்னாக்கா, சனியுடைய பார்வை உங்களை பாடா படுத்தி எடுக்குது.
இந்த துன்பத்திற்கு காரணம் ராகுவும் ஒரு காரணம். நல்லா புரிஞ்சுக்கணும் சார். ஒரு ராசியை சனி பார்த்து ராகுவும் பார்ப்பாரே ஆனால் அது அவங்கள பிடிச்சி ஜெயில போட்டதுக்கு சமம். நீங்க அப்ப ஜெயில போட்டோம்னா ரொம்ப எல்லாரும் தனுசு ராசிலாம் போய் ஜெயில அடைச்சாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க அதுக்கு சமமா ஒரு இடத்துல போய் சிக்கல்ல மாட்டிப்பீங்க. அவங்கள விட்டு நீங்க வெளியில வர முடியாது. அது காதலா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், முதலாளியா இருக்கலாம், தொழிலாளியா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நீங்க சிக்கல்ல மாட்டிப்பீங்க. மிஷினுக்குள்ள கை விட்ட கதையா போயிடும். அந்த இடத்த விட்டு நீங்க வெளியில வர முடியாது. அவங்க எங்க போனாலும் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய டேட்டா அவங்க கையில இருக்கும். சிக்கல்ல மாட்டிப்பீங்க. இந்த பிரச்சனையை விட்டு எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாது. சில இடங்கள்ல வம்பு வழக்குகளிலே வெற்றிகள் உண்டாகும். அப்போ இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா செய்த பாவங்கள் நீங்க வேண்டும். இதுதான் ரகசியம். பாவங்கள் தீர தர்மங்கள் செய்யுங்கள். தனுசு ராசி அன்பர்களே. மகர ராசிக்கு இந்த ஆடி மாசம் சார் இன்னும் ஒரு 6 மாசம் தான் இந்த மகர ராசிக்கு நல்ல நேரம் இருக்கு. இப்போ சூப்பரா இருக்கு. அப்படி வச்சுக்கோ. என்ன சாமி சொல்றீங்க நீங்க? உடனே ஒரு கும்பை எடுத்துக்கிட்டு ஒரு கும்பல் கிளம்பிடும். ஒரு 30% மகர ராசி என்பர்கள் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சாமி சொல்றீங்க? நல்லா இருக்குமா? நல்ல நேரம் இருக்கா? யாரை பார்த்து என்ன சாமி சொல்றீங்க? அவன் இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, சூப்பரா இருக்குங்கிறீங்க நீங்க. ஆமாம், இதுதான் நல்ல நேரம். மகர ராசி என்பர்களை நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டிக்கினாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த 7.5 சனி முடிஞ்சு ஒரு 70% மகர ராசி அன்பர்கள் இப்ப சிறப்பா இருக்காங்க. மேபி அதுல பாதிக்கப்பட்டவங்க மகர ராசி அன்பர்கள், அதாவது பொருளை இழந்தவங்க, சொத்தை இழந்தவங்க, பணத்தை இழந்தவங்க, ஏமாந்தவங்க, உடல்நிலை சரியில்லாம போனவங்க, இவங்களால ரெக்கவரி ஆக முடியல. இதுதான் நிதர்சனமான உண்மை. அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கு, அந்த பிரச்சனை எழுந்து வருவதற்கு, இழந்ததை பெறுவதற்கு கொஞ்சம் லேட் ஆகும். வேலை போயிடுச்சு, இன்னும் வேலை கிடைக்கல. ஸோ ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா மாசம் சம்பாதிச்சவங்களுக்கு ஒரு 10,000 ரூபா வருமானம் வந்ததுன்னா அவங்க எப்படி லைஃபை மெயின்டைன் பண்ணுவாங்க? ஸோ இதெல்லாம் பிராக்டிக்கல் கஷ்டங்கள் இருக்கு. ஆனாலும் மகர ராசி என்பர்களே, நான் சொல்றத குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த நவம்பர் மாசம் வரையிலும் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. இன்னொரு இப்போ இதெல்லாம் 7ஆம் மாசமா 7, 8, 9, 10, 11 இன்னொரு 5 மாசம் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. ஐப்பசி மாசம் வரையிலும், ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி 4 மாசம் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. ஐப்பசி மாசம் வரலாம் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. அதன் பிறகு ராகு உள்ள வந்துடுவாரு, கவனம் தேவை. அப்போ மகர ராசி என்பர்களே, உங்க ராசிக்கு நேர் 7வது வீட்டுல நடைபெறக்கூடிய அந்த அதிசயம், குருவும் சூரியனும் இணைவு. சார் மகர ராசிக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதே சமயத்துல அவங்க ஒரு 30% மகர ராசி என்பர்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கோபப்படுறாங்க. அந்த கோபத்துக்கு அவங்களால என்னால் எதுவும் செய்ய முடியலைங்கிற இயலாமை ஒரு காரணம்னு சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கு, வருமானம் இல்லாமல் இருக்கு, பண கஷ்டங்கள் இருக்கு, கடன் சுமைகளை போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறேன், சிக்கல்ல இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன், இழந்ததை மீண்டும் பெறுவதற்காக போராடுகிறார்கள்னு சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒரு 4 மாசம்தான் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா இப்ப நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்படியே மண்டை போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் அதாங்க நாங்க பண்ணணும். மகர ராசி என்பர்களே, இந்த ஆடி மாசம் உங்களுக்கு நல்ல நேரம். திரும்பவும் முயற்சி பண்ணுங்க. எத்தனை வாட்டி தான் சாமி முயற்சி பண்றது? வெளிநாடுகளில் இருக்கிறாங்க, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க, ஆனா எதுவுமே சக்சஸ் ஆகலை. நிறைய அப்ளிகேஷன்ஸ் போடுறாங்க, எதுவுமே சக்சஸ் ஆகலை. இன்டர்வியூவே வரல. இன்னும் சொல்ல போனா இன்டர்வியூவே வரல. அதுதான் உண்மை. அப்ப இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார். அதனாலதான் சொல்றேன், நிச்சயமா இந்த ஆடி மாசம் கை கொடுக்கும்.
குரு பகவான் உச்சம் பெற்று மகரத்தை பார்க்கிறார். உங்க ராசிநாதன் குருவை பார்க்கிறார். ராசிநாதன் குரு சனி பகவான் வக்ரமாக இருக்காரு. இந்த கிரக காம்பினேஷன் இந்த ஆடி மாசம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட மாசம். மேபி ஒருவேளை மகர ராசி என்பர்களே நீங்க செஞ்ச பாவம் தீர்ந்திருக்குமே, ஆனால் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சு டக்குன்னு ஒரு வேலை கிடைக்கும். இப்போ போய் ஒரு வேலையில செட்டில் ஆயிட்டீங்கன்னா, அது கெட்டியமா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு நீங்க அசராம வண்டியை ஓட்டிடலாம். 3ல இருந்து 5 வருஷம் வண்டியை ஓட்டலாம் கேரண்டியா. திருமணம்னா திருமணம் செஞ்சுக்கலாம், வேலை வாய்ப்புகளை வச்சுக்கலாம், தொழிலை காப்பாற்றலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்தா இந்த தொழிலை பிசினஸை காப்பாத்திடலாம் சாமி, அப்புறம் நான் கொண்டு போயிடுவேன். அப்ப மகர ராசிக்கு இந்த மாசத்தை நாம எப்படி சொல்லலாம்? திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதம் மகர ராசி அன்பர்களே. அப்ப மகர ராசிக்கு எப்படி இருக்குங்க? திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் அதிபதி சூரியன் பார்க்கறதால மகர ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதம். சூப்பரா இருக்கு. கர்மம் போக வேண்டும் என்று சொன்னால், நீங்க செஞ்ச பாவம் விலகணும்னு சொன்னால், தர்மம் செய்தால் கர்மம் போகும் மகர ராசி அன்பர்களே. அதே போல பாவம் செய்த பாவம் தீர தர்மம் செய்ய வேண்டும். இது என்ன சாமி புதுசா இருக்கு? நாம என்னதான் பரிகாரங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் நாம பரிகாரங்கள் செஞ்சாலுமே கூட, ஹோமங்கள் செய்வது, ஜபங்கள் செய்வது, மந்திர உச்சாரணம் செய்யறது, கோவிலுக்கு போறது, தீபம் ஏற்றுவது, சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது, இது எல்லாத்தையும் தாண்டி தர்ம காரியங்கள், சாமிக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கி கொடுக்கிறது, திருப்பணிகள் செய்யறது, அன்னதானம் செய்யறது, நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது உங்களுடைய பிறப்பு ஜாதகம். எங்க போய் செய்யணும், யாருக்கு செய்யணும், எந்த உறவு முறைக்கு செய்யணும், இதெல்லாம் தாந்திரீக பரிகார முறைகள். அதே போல நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா, இப்போ குடும்ப கஷ்டங்கள், மெயினா கணவன் மனைவி பிரச்சனை. மனைவி ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க, கணவன் உதாசீனமா இருப்பாரு, கண்டுக்கவே மதிக்கவே மாட்டாரு. சில இடங்கள்ல ஆண்கள் அப்படியே உருகி உருகி பார்ப்பாங்க, பொண்டாட்டி பொண்டாட்டின்னு. அந்த அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க, அம்மா வீட்டில் போய் உட்காந்துப்பாங்க. கணவனை மதிக்க மாட்டாங்க, மாமியார் அம்மா வீட்டில் போய் உட்காந்துட்டு சட்டம் போடுவாங்க. நீ தனியாக வந்துறியா, நீ அங்கே மாடிக்கு போகக்கூடாது, கீழே தான் இருக்கணும், நீ இங்கே தான் இருக்கணும், சட்டம் போடுவோம், ரூல் போடுவாங்க. அதுக்கு அந்த அம்மாவுடைய அம்மா மாமியார் அது ஒரு ஆட்டம் போடும். அப்ப சில இடங்கள்ல பெண்கள், சில இடங்கள்ல ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதே போல நிறைய உறவு முறைகள், உயிரை கொடுத்து பழகுவாங்க, நம்பிக்கையா இருப்பாங்க, வீட்டுக்கு தெரியாம வெளியில தெரியாம ரகசிய உறவுகள், அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கட் ஆகும். அதுல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அல்லது திருமணம் ஆகாம இருக்கிறது, அல்லது செகண்ட் மேரேஜஸ் ஆகாம இருக்குது, எல்லாம் நிறைய கொடுமைகள். மேரேஜ் ஆகாம இருக்கிறது, மேரேஜுக்கான முதல் திருமணம், 2வது திருமண தடைகள், குழந்தை பாக்கியம், மெயினா குழந்தை பாக்கியம். கல்யாணம் 6 வருஷமாவது 8 வருஷமாவது இன்னும் கல்யாணம் குழந்தை பிறக்கல. அப்ப இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே, இதுக்கெல்லாம் தாந்திரிக பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், உங்களுடைய பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகம் பேசும். இப்ப இந்த ஆடி மாசத்துல நல்லது, நல்ல மாதம், நல்ல கிரக அமைப்பு பிறந்திருக்குது. ஸோ உங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்ப இந்த செய்தி உங்களுக்கு நீங்க கேட்குறீங்களோ அப்பவே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். இதுதான் ஒரு சிம்டம்ஸ், இதுதான் ஒரு அடையாளம். கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.